வெல்கம் டு தமிழ் லேர்னிங் ஹப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 4th ஸ்டாண்டர்டோட 3rd லெசன் யார் தலைவர் படம் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த கதையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபுல் கதையும் நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரீட் பண்ணலாம். அது ஒரு அழகான காடு. அந்த காட்டோட தலைவர் புலி. எல்லா கதையிலையுமே சிங்கம் தானோ தலைவராக இருப்பாங்க, ஆனால் இந்த கதையில் மட்டும் இந்த காட்டோட தலைவர் புலி. அது எல்லாரையும் பயமுறுத்தியே அதிகாரம் செஞ்சுட்டு இருந்துச்சு. எதையும் அன்பா சொல்லாம எல்லாத்தையுமே பயமுறுத்தியே வேலை வாங்குச்சு. இதனால ஒரு குட்டி முயல் என்ன பண்ணுச்சுன்னா, ரொம்ப உட்காந்து யோசிச்சுட்டே இருந்துச்சு. ஏன் காட்டுல யாருக்குமே ஏன் நிம்மதியே இல்லை, ஏன் யாருமே சந்தோஷமா இல்லை, அப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அதை யோசிச்சுட்டே இருந்துச்சு. அது இப்படி படத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த காட்டோட தலைவரான புலி அந்த இடத்துக்கு வந்துச்சு. அப்போ அந்த புலி அந்த முயலை பார்த்து கேட்டுச்சு, என்ன நான் வர்றேன், நீ பாட்டுக்க படுத்திருக்க, என்னை பார்த்தா உனக்கு பயமாவே இல்லையா அப்படின்னு அந்த புலி கேட்டுச்சு. அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சான், நான் எதுக்கு பயப்படணும், தலைவர்னா எங்களை காப்பாத்துறவர் தானே, அப்போ எங்களை காப்பாத்துறவரை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா நீங்க எங்க எல்லாரையும் அன்பா பார்த்துக்கிறத விட அதிகமா பயமுறுத்துறீங்க, உங்களை பார்த்து எல்லாருமே இந்த காட்டுல இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. இப்படி முயல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே புலி கேட்டுச்சான், தலைவர்னா அப்படிதானே இருக்கணும், தலைவர்னா கம்பீரம் இருக்கணும், எல்லாரையும் வேலை வாங்குற திறமை இருக்கணும், அப்போதானே தலைவர், அப்போ அவங்க அப்படிதானே இருக்கணும் அப்படின்னு புலி கேட்டப்போ முயல் அதுக்கு விளக்கமா சொல்லிச்சான், தலைவர்னா அப்படி இருக்கக்கூடாது, தலைவர்னா பயம் வரக்கூடாது, அவரை பார்த்து மரியாதையும் அன்பும் தான் வரணும். ஆனா உங்களை எல்லாருமே வெறுக்கிறாங்க, இப்படி வெறுத்தாங்கன்னா அவங்க வேறு தலைவரை தேர்ந்தெடுக்கவும் முடிவு செஞ்சிருவாங்க, இப்பவும் வேறு தலைவரை தேர்ந்தெடுக்க தான் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த முயல் சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த புலி உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அப்படியா, அப்ப என்னைய எல்லாரும் தலைவராக எடுத்துக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த குட்டி முயல், சரி நான் ஒரு ஐடியா சொல்றேன், அந்த ஐடியா படி செய்யுங்க, என்னைய உங்க முதுகுல ஏத்திட்டு போங்க, அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த முயல் சொல்லிச்சு. சரி, இந்த முயல் சொல்றதையும் நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த புலி அது சொல்ற மாதிரியே செஞ்சுச்சு. அப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதை பார்த்து நம்பவே முடியல. என்ன முயல் சிரிச்சுட்டு இவ்வளோ ஜாலியா புலி மேல ஏறி உட்காந்துட்டு வருது அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது அந்த புலி சொல்லிச்சான், படாதீங்க, நான் உங்க எல்லாரோட குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதை பார்த்த எல்லாருக்குமே இதெல்லாம் உண்மைதானா, இதைத்தானே நாங்க எதிர்பார்த்தோம், எங்க தலைவர் இப்படிதான் இருக்கணும்னு தான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு எல்லா மிருகங்களுக்குமே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ அந்த முயலும் சொல்லுச்சு, நம்புங்க, நம்ம தலைவர் நம்ம மேல அன்பாதான் இருக்காரு, அவர் நமக்கு தேவையானதை செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுது. இந்த காடே சந்தோஷமா இருக்கிறத பார்த்த புலி, இந்த காடே மகிழ்ச்சியா இருக்கு, இதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி முயல்கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த முயல், இல்ல இல்ல, இதுக்கு நீங்களும் தான் காரணம், நீங்க எங்களை எப்பவும் போல பயமுறுத்தியே அதிகாரம் பண்ணணும்னு நினைக்காம எங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சொல்றத காது கொடுத்து கேட்டீங்க, அதனால இந்த காடு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போலாம் அந்த குட்டி முயல் வயிறு நிரம்ப நல்லா சாப்பிட்டு குட்டி தூக்கமும் போட்டு சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் இந்த கதையை ஃபுல்லா ரீட் பண்றேன், முடிஞ்சா நீங்களும் என்னோட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. பாடம் 3, யார் தலைவர். அது ஒரு காடு, அதன் தலைவர் புலி. எல்லாரையும் அது பயமுறுத்தியே அதிகாரம் செய்து வந்தது. காட்டில் யாருக்கும் நிம்மதி இல்லை, எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்யலாம். காட்டின் தலைவர் நான், என்னை கண்டால் பயமாக இல்லையா, நான் எதற்கு பயப்பட வேண்டும், தலைவர் என்றால் எங்களை காப்பவர் தானே, அதனால் என்ன, நீங்கள் பயமுறுத்துகிறீர்கள், உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுகிறார்கள், தலைவர் என்றால் அப்படித்தானே இருக்க வேண்டும், தலைவர் என்றால் மரியாதையும் அன்பும் தான் வர வேண்டும், உங்களை வெறுக்கிறார்கள், வேறு தலைவரை தேர்ந்தெடுக்கவும் முடிவெடுத்துள்ளார்கள். ஓ அப்படியா, என்னை எல்லாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும். என்னை உங்கள் முதுகில் ஏற்றிச் செல்லுங்கள், பிறகு நடப்பதை பாருங்கள், பயப்படாதீர்கள், உங்கள் குறைகளை கேட்க வந்திருக்கிறேன். இது என்ன மாற்றம், நம்ப முடியவில்லையே, முயல் சிரித்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வருகிறதே, நம்புங்கள், தலைவர் நம் மீது அன்போடு இருக்கிறார். உண்மைதானா, இதைத்தான் எதிர்பார்த்தோம். இந்த காடே மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதற்கு காரணம் நீதான், நீங்களும் தான் காரணம், எங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டீர்கள், இப்போதெல்லாம் வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக குட்டி தூக்கமும் போடுகிறது முயல். இதே மாதிரி நிறைய பாட சம்பந்தமான வீடியோக்களுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வர வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க.
இதே மாதிரி வேறு எந்த லெசனுக்கெலாம் உங்களுக்கு வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.